ஃபஸ்ட்டு ஐ திங்க் வி ஹேவ் டு லுக் அட் வாட் வி ஈட், என்ன டயட் நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய இதில் பார்க்குறோம், பேலியோ டயட் நல்லது, ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுக்கணுன்றது ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் குறைக்கணும்னு சொல்லிடுறோம். உங்களோட தாட்ஸ் என்ன சார்? கார்போஹைட்ரேட்ஸ் உணவில் எவ்வளோ எடுக்கணும்? ஃபுட்டோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் பற்றி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் நிறைய இருக்குது, ரைஸில் எவ்வளோ இருக்குது. இப்போ நிறைய பேர் ரைஸ்லேருந்து தே ஆர் சேஞ்சிங் ஓவர் டு மில்லட்ஸை. சில பேர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரைஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு போகிறாங்க. இஸ் வீட் பேஸ்ட் ஃபுட் குட்? உங்களுடைய டயட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இண்டிவிஜுவலைஸ்ட். நான் வந்து நார்மல் பாப்புலேஷனுக்கு வேறு நார்மலாக சாப்பிட்றது தான். அவங்களுக்கு லோ கார்ப்ஸ் டயட் எடுக்கிறது நல்லது. அதுவும் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்குது, ஏற்கனவே அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்குது, அவங்களுக்கு வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு முன்கூட்டியே சர்க்கரை எடுக்கிறது நிறுத்துறது நல்லது. எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே டயபெட்டிக், அவங்கள தவிர்த்து. அவங்க 20 இயர்ஸில் ஷீ ஸ்டாப் டேக்கிங் சுகர்ஸ் அண்ட் எப்போ எடுத்தாலும் வந்துடும் இருக்காங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த வே ஆஃப் ப்ரிவென்ஷன் நார்மல் ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு. டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் சுகருன்றது ஜஸ்ட் கார்போஹைட்ரேட் தான், அதாவது மாவு சத்து தான். ஸோ அந்த அளவு கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறது நல்லது. அண்டு நிறைய ஃபைபர் இருக்கணும், ஏன்னா அது வயிறு ரொம்பணும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற பொருள் வந்துட்டு பத்தலை அப்படின்னா இன்னும் சாப்பிடணும்னு தோணும், நிறைய கார்ப்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஃபைபர் கண்டென்ட் அடிக்குவேட்டாக இருக்கணும். கண்டிப்பாக கார்போஹைட்ரேட் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 130 to 160 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஒரு நாளைக்கு இருக்கணும். அண்ட் ஒரு 30% அளவுக்கு ப்ரோட்டீன் அண்ட் மீதி இருக்க 20% அளவுக்கு ஃபேட்ஸ் இருக்க தான் செய்யணும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்கணும். ஸோ ஒன்று அதிகம் ஒன்று கம்மி அப்படின்றது கிடையாது. முக்கியமாக காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ், அதாவது சார் சொன்ன மாதிரி கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ கிளைசிமிக் லோடுன்னு ஒன்று இருக்குது, கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு இருக்குது. கிளைசிமிக் லோடுனா எவ்வளோ சுகர் அதில் இருக்குன்றது அளவு, கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்றது உடனே எவ்வளோ அது ரிலீஸ் பண்ணுதுன்றது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஐஸ்கிரீம் எடுத்திங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்னவோ கம்மி தான், பட் கிளைசிமிக் லோடு ஜாஸ்தி, ஏன்னா சக்கரை போட்டு தான் செய்கிறாங்க, பட் சுகர் ஸ்லோவாக ஏறும். ஸோ அது மாதிரி கிளைசிமிக் இண்டெக்ஸும் இருக்குது, லோடும் இருக்குது. யூஸ்வலாக நம்ம வந்து கிளைசிமிக் லோடு தான் கணக்கு. அண்ட் அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா சார் டெய்லி? சார் அதான் சார், அல்டிமேட்டாக சுகர் ஜாஸ்தி தான் சார், ஆனால் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும் சார். சாப்பிட்ட பிறகு உடனே தெரியாது, பட் போக போக ஏறும் சார், அதாவது லேட்டாக ரிலீஸ் ஆகும். சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது சார்? சாப்பிடக்கூடாது தான் சார், இன்றைக்கும் ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்லை தான் சார். டைப் 1 டயபெட்டிஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் சாப்பிடவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு இன்சுலின் எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க தான் சார். அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போகிறாங்க, பிரியாணி இருக்குது, பிரியாணி சாப்பிட போகிறாங்க. அந்த டைமுக்கு வந்து பிளான் பண்ணி இன்சுலின் எக்ஸ்ட்ரா போட்டு போகிறது, இல்லை மாத்திரை டபுளாக போடுறது கரெக்டாக தப்பா? சார் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க சார், பட் எவ்வளோ எடுக்கணுன்ற நமக்கே தெரியாது சார். என்கிட்ட பேஷண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எனக்கு இன்சுலின் கொடுங்கன்னா எனக்கே ஹிட் அண்ட் ட்ரையல் தான். இன்சுலின் எவ்வளோ இருக்குன்றது ஒரு பக்கம், இன்னொன்று எவ்வளோ வேலை செய்யுது. மெஜாரிட்டி டைப் 2 பார்த்தீங்கன்னா இன்சுலின் இருக்கும், ஆனால் வேலை செய்யாது. நானே வார்டில் பார்க்குறேன், ஒரு பேஷண்ட்டுக்கு 3 யூனிட் கொடுத்தாலே சுகர் லோ ஆயிடுது, இன்னொருத்தருக்கு 15 யூனிட் கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் சார். ஸோ ஃபிக்ஸடாக இன்சுலின் போட்டுக்கலாம் அப்படிலாம் கிடையாது. பட் டைப் 1 பொறுத்த வரைக்கும் இன்சுலின் இவ்வளோ போட்டால் குறையுன்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். டைப் 2ல் அந்த மாதிரி நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது. டயட் அட்வைஸ் கேட்டிங்கன்னா ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டு, ஒரு ஃபிக்ஸடான ஒரு கார்ப் இன்டேக் எடுக்கணும், அதுக்கான டேப்லெட்டோ இன்சுலினோ முன்கூட்டியே தருவோம். அது மாதிரி டைப் 2ல் பண்ணுறது கஷ்டம். டைப் 1ல் மேபி அந்த மாதிரி இன்சுலின்லாம் எடுத்துக்கலாம் சார். அண்ட் டயட்டில் நம்ம அரிசி அதை பற்றி சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி தான் சார், கிளைசிமிக் லோட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும், பட் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி, அதாவது ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். சாப்பிட்ட பிறகு உடனே சுகர் ஏறுறது, சாப்பிட்ட அது வந்து குறையும். அண்ட் இப்போது ஒயிட் ரைஸ்லேயே வந்து லோ கிளைசிமிக் ஒயிட் ரைஸ்லாம் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா மரபணு மாற்ற ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் பிஃபேக் ரைஸ் அதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும். ஸோ அதை வேணால் கூட ட்ரை பண்ணலாம் சார். சார் சொல்லிட்டு இருந்தாங்க, எடை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, வெயிட்டை வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கணும். ஒபேசிட்டி இஸ் ஆல்வேஸ் அ காஸ் ஃபார் லாட் ஆஃப் இஷ்யூஸ், பிபிலேருந்து ஹார்ட்லேருந்து எல்லா வகையான இதுக்குமே வருது. இப்போ நிறைய வெயிட் லாஸ்க்கான மெடிசின்ஸ் வந்திருக்கு, இன்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அது யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா சார்? ரொம்ப வெரி பர்டினன்ட் கொஸ்டின் சார். டிவிலே வருது. டிவியில் வருது, ஏன்னா
இந்த ஒரிஜினல் இனோவேட்டர் மாலிக்யூல்னு சொல்லுவோம், அதோட பேட்டன்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்தியாவில் கமர்ஷியல் பிராண்ட்ஸ் எல்லாம் போன வாரத்துலேருந்து ஓப்பன் அப் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 மெடிசன்ஸாவது வெயிட் லாஸ் இன்ஜெக்ஷன்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த வெயிட் லாஸ், இந்த ஒபிசிட்டின்றது இட்ஸ் அ மல்டி ஃபேக்டோரியல் திங். அதாவது அது எதனால் வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காரணங்கள் இருக்குது. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுன்னா சாப்பிட்றதுனால மட்டும்தான் வருதுன்னு இல்லை. இது சார் இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னதோட எக்ஸ்டென்ஷன் தான். ஒரு சிலர் ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிட்டாலே அவங்களுக்கு வெயிட் போடும். ஒரு சிலர் 10 இட்லி சாப்பிட்டாலும் வெயிட் போடாது. ஸோ இட் இஸ் அன் ஹைலி இண்டிவிஜுவல் திங். ஒவ்வொருத்தரும் நம்ம பாடியோட ரெஸ்பான்ஸ் வந்து இட் இஸ் வேரியபிள் திங். ஸோ வெயிட் ரிடக்ஷன்றதும் அதே மாதிரி தான். ஒரு சிலருக்கு ரொம்ப ஈஸி, ஒரு மாதம் டயட் இருந்தாலே பார்த்தீங்கன்னா நல்லா குறைஞ்சி போயிடுவாங்க வெயிட்டு. ஒரு சிலர் என்ன தான் முக்குன்னு முக்குவாங்க, ஜிம் போவாங்க, அது பண்ணுவாங்க, ஸ்டில் வி வில் நாட் பி ஏபிள் டு லூஸ் த வெயிட். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஹைலி வேரியபிள் திங். ஸோ இதை கண்டிப்பாக அட் சம் பாயிண்ட் ட்ரீட் பண்ணி தான் ஆகும். அதாவது டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் மூலமாக மட்டும் வெயிட் குறைக்க முடியுமானா முடியும். ஏன்னா வெயிட்டை குறைச்சா வரக்கூடிய நல்லது நிறைய விஷயங்கள் இருக்குது. மூட்டு ப்ராப்ளம்லேருந்து, ரத்தநாள ப்ராப்ளம்லேருந்து, கிட்னி, ஹார்ட்லேருந்து எல்லாத்துக்குமே வெயிட் ரிடக்ஷன்ன்றது இட்ஸ் அன் அப்சல்யூட்லி அன் எசென்ஷியல் திங். ஸோ அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மெஷர் என்றைக்காக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் வந்து மெடிசன் கிடையாது, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். எஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணையில் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் தான் ஆரம்பிக்கணும். எக்ஸசைஸ் ஆகட்டும் சரி, என்ன விதமான டயட்டுன்றது தெரிஞ்சு அதை தான் ஆரம்பிக்கணும். அட் சம் பாயிண்ட் அது மட்டும் பத்துறதில்ல, அப்போ கண்டிப்பாக நம்மளால் மெடிக்கல் தெரப்பி தேவைப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடியுமே வெயிட் லாஸ் மெடிகேஷன்ஸ் நிறைய அவைலபிளாக இருந்தது. அட் சம் பாயிண்ட் சர்ஜரிக்கலாக பைபாஸ், பேரியாட்ரிக் சர்ஜரி சொல்லக்கூடிய பைபாஸ் சர்ஜரிஸும் நிறையா பண்ணி வெயிட் குறைக்கிற அளவுக்கும் கூட அதுக்கான இண்டிகேஷன்ஸ் இருந்தது. பட் இன்னைக்கு there are a few drugs that are available. இது வந்து semaglutide அப்படின்னு ஒரு ட்ரக் அவைலபிளாக வந்திருக்கு, டெர்சபடைட். இந்த 2 ட்ரக் தான் இப்போ இட் ஹஸ் பிகம் அ டாக் ஆஃப் த டவுன். ஏன் இவ்வளவு ஹைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் இண்டிகேஷன்ஸ் இல்லாமல் இதை நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். இந்த சினி ஃபீல்டாகட்டும் சரி, ஹீரோயின்ஸ், டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஷார்ட்கட்டாக வெயிட்டை குறைக்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு பப்ளிசிட்டி இதுக்கு கிடச்சிருச்சு. அதனால தான் இது அக்ராஸ் பேப்பர்ஸ், நியூஸ், எவ்ரிவேர் வி ஆர் டாக்கிங். ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ், கரெக்டான இண்டிகேஷனுக்கு இந்த மெடிசன்ஸை எடுத்துக்கிறீங்கன்னா என்ன மாதிரியான இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மாத்திரைகள்னால சுகர் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, சுகர்னால ஹார்ட் ப்ராப்ளம் வருது, சுகர்னால கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, சுகர்னால ஒபிசிட்டி பாதத்தில் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க, வெயிட் குறைக்க முடியல. இந்த மாதிரியான கிளாசிக்கல் இண்டிகேஷன்ஸ் இருக்கும்போது இந்த இன்ஜெக்டபிள் டேர்ம்ஸாக வந்திருக்க இந்த நியூவர் மெடிசன்ஸை யூஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாகவே இருக்குது, அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் கம்மி தான். ஸோ ரிஸ்க் பெனிஃபிட்னு பார்க்கும்போது இந்த மாதிரி அறிகுறிகள் இண்டிகேஷன்ஸ் இருக்கவங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல் தான். இட் இஸ் கோயிங் டு பி வித் அஸ். இப்போ எப்படி இன்சுலினை சுகருக்கு நம்ம கண்ணை மூடிட்டு சுகர்னா இன்சுலின் போடணும் அட் ஒன் ஸ்டேஜுக்கு வந்துருச்சோ, அந்த மாதிரி இந்த மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸும் இட் இஸ் கோயிங் டு பிகம் அ பார்ட் ஆஃப் த மெடிக்கல் ப்ராக்டிஸ். நாளைக்கு நம்மளுமே யூஸ் பண்ண தான் போகிறோம். பட் ஹேவிங் செட் தட், இதை தேவையில்லாமல், இண்டிகேஷன்ஸ் இல்லாமல், ஒரு காஸ்மெட்டிக் பர்பஸ்க்காகவோ இல்லை அப்ராப்ரியேட்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லாமலோ இந்த வெயிட் லாஸ் மெடிசன்ஸை யூஸ் பண்ணிக்கிறது கண்டிப்பாக தவறு. ஏன்னா இதில் சில சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. அதை பற்றின லிட்ரேச்சர்ஸ் இன்னும் டே பை டே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்ராப்ரியேட் இண்டிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா எஸ், சேஃபாக இந்த மெடிசன்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த ஒபிசிட்டி வந்து நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா, டாக்டர் ஜெய் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. நான் என்ன பாயிண்ட் நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட் இடத்துல அவர் சொன்ன மாதிரி வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம எப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, டைம்லி ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. டைம் தள்ளி போக ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நைட் ஃபுட் வந்து 7-7:30 ஃபினிஷ் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இரவு நேர உணவு லேட்டாக பண்ண மெட்டபாலிசம் லேட் ஆகுது, தூங்குறது லேட் ஆகுது. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் வெயிட் கெயின் வந்து லேட்டாக சாப்பிட்றது ஈவினிங்கில். அதாவது நம்ம வந்து ஒரு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கரண்ட்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு 5:30 மணி 6 மணிக்கே சாப்பிட்ருவாங்க, 7 மணி 7:30 மணிக்கு தூங்கிடுவாங்க. அது ஒரு ஃபேண்டாஸ்டிக் லைஃப் ஸ்டைல். இப்போ அட்லீஸ்ட் நம்ம வந்து 7:30 8க்குள்ளே டின்னரை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை தவிர நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்கிங்கு, எக்ஸசைஸ், இது எல்லாமே நம்ம கடைப்பிடிக்கணும். இது எல்லாம் பண்ணியும் எதுவுமே சரியாகும் போது தான் நம்ம மருத்துவர் அணுகி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நம்ம என்ன மெத்தட்ஸில் பண்ணலாம், இப்போ நியூவர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாமா, வேறு எதனா பண்ணலாமா நம்ம ஆலோசனை பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஆயுதங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3-4 ஆயுதங்கள் இருக்குது. ஃபஸ்ட் ஆயுதம் உணவு கட்டுப்பாடு, செகண்ட் ஆயுதம் வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ், தேர்ட் ஆயுதம் நல்ல தூக்கம். நல்ல தூங்கினாலே ஹார்மோன்லேருந்து நார்மலாக செட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸோட ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக் ஸ்டெப்ஸ் பண்ணாலே ஒரு 100 பேரில் ஒரு 50-60 பேர் இதில் ஜெயிப்பாங்க. ஒரு 30-40 பேர் தான் வேறு எதனா காரணத்தினால இந்த ஒபிசிட்டி இருக்கும். அது நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணால் பெட்டர் ஆகலாம் சார். அப்புறம் நான் வந்து யூஸ்வலாக பாதத்துக்கான பேஷண்ட்ஸ் நிறைய பார்த்துட்டு இருப்பேன். காலில் காயங்களோட வர பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். பட் நிறைய தடவை காலில் காயத்தோடு வருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க கார்டியாலஜிஸ்ட் பார்க்குறாங்க இல்லை ஃபிசிஷியன் பார்க்கும்போது அப்பயும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஒரு டெய்லி ½ அன் ஹவர் காலையில் ½ அன் ஹவர் ஈவினிங் நடக்கணும்னு சொல்கிறாங்க.
காலில் பிரச்சனை இருக்குது, நடக்கிறது குறைச்சா தான் அங்கே இருக்கிற ப்ரெஷர் குறையும், அந்த காயம் ஆறதுக்கான வாய்ப்புகளே இருக்கும். ஸோ அது மாதிரி மக்களுக்கு என்ன வகையான எக்ஸசைசஸ் வில் பி ஐடியல்? வாட் 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 இது ஒரு பிரமாதமான கேள்வி. பாத நோய் டாக்டர் வந்து ஆக்சுவலாக வந்து பாதம் பிரச்சனையாக இருக்குது, எப்படி வாக்கிங் போக முடியும், வாக்கிங் போனால் வந்து அக்ரிவேட் ஆகும், அதிகமாகிடும், எப்படி வாக்கிங் போக சொல்லுவீங்க, அப்புறம் எப்படி எக்ஸசைஸ் மெத்தடாலஜி அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க? ஒரு பெர்டினன்ட் கொஷின் இது ஒரு டிஃபிகல்ட் ஆன்சர் தான் கொடுக்கணும். ஆன்சர் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக ஒரு சேரில் ஒருத்தர் 1 மணி நேரம் மேலே உட்காந்துருந்தா நார்மலாக 4 to 5 சிகரெட்ஸ் பிடிச்சதுக்கு சமம். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் ஒருத்தர் ஒரு சேரில் 1 hour மேலே உட்காந்துருந்தா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஸ்மோக்கிங் 4 to 5 சிகரெட்ஸ். அப்போ 4 to 5 சிகரெட்ஸ் பிடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு தோணுதில்ல உங்களுக்கு? சிம்பிளி சிட்டிங் இன் அ சேர், ஒரு சேரில் 1 hour மேலே உட்காந்தாலே பெரிய தப்பு. இப்போ நான் சிம்பிள் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸசைஸ்னு ஒரு தனி மெத்தடில் போக முடியாத சூழ்நிலை வரும்போது வேறு நுணுக்கமான முறைகளை கையாளணும். எப்படி கையாளலாம் அப்படின்னா, ஒரு சேரில் 20 minutes மேலே உட்காரக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணணும். 20 minutes ஆகிடுச்சா, நீங்கள் எழுந்துங்க, ஒரு 5 times வந்து ஒரு சிட்டப்ஸ் மாதிரி பண்ணுங்கள். உட்காந்துங்க எழுந்துங்க, உட்காந்துங்க எழுந்துங்க. பெரிய லெவல் வாக்கிங் போக முடியலனாலும் ஸ்மால் ஹாலாக இருந்தாலும் சின்ன ரவுண்டு போயிட்டு வந்து மறுபடியும் வந்து கூட உட்காந்துக்கலாம். கால் போனாலும் நமக்கு கை இருக்குது, கை சார்ந்த எக்ஸசைசஸ் பண்ணலாம், சிட்டிங் பொசிஷன்லேயே பண்ணலாம். கை சார்ந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பேசல் மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது, சுகர் கண்ட்ரோல் பண்ணலாம். கையில் வந்து ஆர்ம்ஸில் வந்து இப்போ மூவ் பண்ணுறது, ரொட்டேஷன் பண்ணுறது, ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவோங்களே, அது பண்ணலாம். ஸோ நம்ம வந்து மூவே பண்ண முடியாது அப்படின்னு சூழ்நிலை வந்துருச்சுனாலும், பெட்லேயே படுத்துருக்க சூழ்நிலை வந்தாலும் கை மூவ்மெண்ட்ஸ் பண்ணி கூட எக்ஸசைஸ் பண்ண முடியும். சும்மா உட்காந்து வந்து நம்ம வந்து சிட்டிங்ஸ் லையிங், சிட்டிங் லைங் அது மாதிரி கூட எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அதிகமாக யோசிச்சோம்னாக்கா பல வழிமுறைகள் நம்மளே கண்டுபிடிக்க முடியும். நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக் லாஜிக் பாயிண்ட் என்னென்னா, ஒரே இடத்துல ஒரே பொசிஷன்லேயே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இந்த பாயிண்ட் தான் மெயின் ரீசன். இதே மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் பண்ணும்போது அது பல டைம்ஸ் பல கிலோமீட்டர் குறைந்த ஈக்குவல் வந்துடும் ஆக்சுவலாக. இந்த பாயிண்ட்ஸ் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸோ இப்போ டயட் பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்று சார் சொன்னார், 1 ஸ்பூன் மேலே சால்ட் இது பண்ணக்கூடாதுன்னாரு. அப்புறம் நீங்கள் வந்து 500 ml மேலே ஆயில் வந்து பர் மந்த்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தட் வில் பி த அப்பர் லிமிட், எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணணுன்றது. அதே மாதிரி சில ஃபுட் அட்வைசஸ் பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் குறைக்க சொல்கிறோம். ஒரு இம்பார்ட்டண்ட் வே வாட் யூ கேன் டூ இஸ், இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டை நீங்கள் முதல்ல ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு அப்புறமா மற்ற ஃபுட்ஸ் ஆட் பண்ணுறது டைஜஷனை கொஞ்சம் ஸ்லோ பண்ணும், இந்த சுகரோட ரைஸை டக்குன்னு ஏற்றாமல் பார்க்கும். ஸோ அப்போது என்ன டைப் ப்ரோட்டீன்ஸ் உங்கள் டயட்டில் நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க? ப்ரோட்டீன்ஸ் வந்து ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவலுக்கு எப்படி நமக்கு சுகர் அண்ட் எல்லாமே தேவையோ, ப்ரோட்டீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரதச்சத்து இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியாது. மசில் பில்டிங் ஆகட்டும் சரி, ஒரு க்ரோவிங் ஸ்டேஜில் இருக்கையிலே சரி, புரதச்சத்துன்றது இட்ஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல். எப்படி இப்போ மற்ற சுகர் அண்ட் இது சேர்க்குறோமோ அதே மாதிரியே. பட் அகெயின் ப்ரோட்டீனையும் வந்து ரெக்கமெண்டட் லெவல். ஸோ ஆவரேஜாக இப்போ ஹெல்த்தியான பர்சன்ஸுக்கு எவ்வளோ சொல்லுவோம் அப்படின்னாக்கா 1 gram per kg ஆஃப் ப்ரோட்டீன் தேவை. இப்போ நீங்கள் 60 கிலோ இருக்கீங்கன்னா உங்களுடைய அடிக்குவேட்டான ப்ரோட்டீன் இன்டேக் எவ்வளோனா 60 grams ஆஃப் ப்ரோட்டீனாவது நமக்கு தேவை. அதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். இதை நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த டயட்டில் ரீச் பண்ணுவோமோ ஒரு ஆவரேஜ் இல்லைன்னா கிடையவே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் டைம் நான் சொல்கிறேன் ப்ரோட்டீன் டெபிசிட்டில் தான் இருப்போம். தேவையான அளவு ப்ரோட்டீனை நம்மளுடைய டே டு டே யூஷுவல் ஒரு சவுத் இந்தியன் ஃபுட் வந்து கொடுக்கறதுக்கு கிடையாது. ஸோ கரெக்டாக ப்ரோட்டீன் கேல்குலேஷன் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, இப்போ நீங்கள் ஆல்ரெடி இப்போ சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா டெஃபினட்டாக இதை மாடரேட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ த ரெக்கமெண்டேஷன் ஃபார் ஹெல்தி பர்சன் வந்து 1 gram per kgன்ற இதுதான் பெர் டேக்கான இது. ஏன்னா இது அளவு நமக்கு தெரியாது. நம்மளுடைய தால் ஆகட்டும் சரி, பருப்பு வகைகள் எல்லாம் சேர்க்குறதுல எவ்வளோ வருது அப்படிங்கிறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு நாள் ஒரு மாதிரி சமைப்போம். ஸோ கரெக்டாக என்ன வருதுன்றதையும் நம்மளால் ப்ரிசைஸாக வச்சுக்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் வாட் வி சி இஸ் டெபிசிட் தான். நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிறது இல்லைன்றதா. இப்போ ஒரு எக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 grams தான் கொடுக்குது. உங்களுக்கு தேவை வந்து 60 grams இருக்கலாம் ப்ரோட்டீன். பட் ஒரு எக் ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக 6 grams தான் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற யூஷுவல் ரெகுலர் டயட்டில் அடிக்குவேட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அது நமக்கு கரெக்டாக இருக்கான்றதை பொறுத்து தான் நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு முட்டையில் பார்த்தீங்கன்னாலே ஒரு 6 grams ஆஃப் ப்ரோட்டீன் தான் இருக்குது. நம்ம ஒரு 60 gram ப்ரோட்டீன் அளவு வேணும்னா ஆல்மோஸ்ட் லைக் 10x கிட்ட தேவை. அப்சல்யூட்லி. எப்படி நம்மளுடைய யூஷுவல் ஃபுட்டில் நார்மல் ஃபுட் நம்ம எடுத்துக்கிறோம், எப்படி நம்ம ப்ரோட்டீன் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஃபுட்ஸை டெய்லி ஆட் பண்ணணும்? ஸோ இது வந்து அகெயின் 2 சோர்ஸ் இருக்குது. மேஜர் சோர்ஸ் ஆஃப் இது வந்துட்டு
வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பிரிச்சுக்கலாம். நான் வெஜிடேரியன் இஸ் டெஃபினெட்லி a குட் சோர்ஸ் ஃபார் ப்ரோட்டீன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மீட்ஸ், எனி மீட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இட் இஸ் அ வெரி ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட். எஸ், இட் இஸ் அவைலபிள். அப்படி இல்லாமல் பிளான்ஸ்லேயுமே there are very quite a bit of proteins. பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ், அதாவது நான்வெஜ்ஜில் தான் மட்டும்தான் இருக்குன்னா கிடையவே கிடையாது. பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ்லேயும் there are so many things are there. அண்ட் அகெயின் மற்ற இந்த சுண்டல் வகையாகட்டும் சரி, கடலை வகைகளாகட்டும் சரி, தால், நம்ம டே டு டே நம்ம சமைக்கிற சாம்பாரில் சேர்க்குற தால், எனி ஃபார்ம் ஆஃப் தால், இது எல்லாமே ரிச் ப்ரோட்டீன் தான். அகெயின் மற்ற வெஜிடபிள்ஸோட சேர்த்து இது பேசிக்கலி ஒரு கலவை சார். நம்ம இதை மட்டும் தனியான்னு எடுத்துக்க முடியாது. ஆக்சுவலாக சார் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்திருக்காங்க. எல்லாம் அந்த நம்ம பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அரிசி கம்மியாக இருக்கும், அதை சுற்றி இருக்கிறது தான் ஜாஸ்தி இருக்கும். கூட்டாகட்டும் சரி, பொரியல் ஆகட்டும் சரி, மற்ற இதெல்லாமே தான் ஜாஸ்தியாக இருந்துட்டே தவிர இன்றைக்கி தான் அப்படியே மாறுது. இன்றைக்கி அது மாதிரி என்ன ஆகுதுன்னா மெயின் குவான்டிட்டி அது ஜாஸ்தியாகுது, இந்த சுற்றி இருந்ததெல்லாம் கம்மியாகுது. ஸோ அந்த பேலன்ஸ் அச்சீவ் பண்ணாலே, இன்ஃபேக்ட் மில்க், சார் வாஸ் மில்க் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ நமக்கு வெஜிடேரியன் ஆகட்டும் சரி, நான் வெஜிடேரியன் ஆகட்டும் சரி, there are so many options available ப்ரோட்டீன் கண்டென்ட்டை. பட் நமக்கு எவ்வளோ தேவைன்றதை எடுத்து அந்த மாடரேஷன், அரிசி பேஸ்ட் இருக்கிறத குறைச்சிட்டு மற்ற ஃபைபர் பேஸ்டாக இருக்கட்டும் சரி, இல்லை ப்ரோட்டீன் பேஸ்டாக இருக்குது, அந்த குவான்டிட்டியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணினாலே நமக்கு தேவையான ஆர்டிஏ ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸை தாராளமாக நம்மளால் ரீச் பண்ண முடியும் சார். அகைன் இட்ஸ் அ ஹைலி இண்டிவிஜுவல் திங். நம்ம ஜென்ரலாக ஒரு அட்வைஸ் கொடுத்துட முடியாது. அதனால் ஜஸ்ட் சுற்றி சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பன்னீர் இருக்குது, அப்புறம் தால் இருக்குது, அப்புறம் சிக்கன் இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் தீஸ் திங்ஸ் எவ்ரிடே அவங்களோட டயட்டில் இருக்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க, மதியம் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் ரைஸாக இருக்கட்டும், நிறைய காய்கறிகள் இருக்கணும், கூட்டாக இருக்கட்டும், கீரையாக இருக்கட்டும், மற்ற பொரியலாக இருக்கட்டும், அதுதான் மெயினாக இருக்கணும். அது கூட நீங்கள் ரைஸை சேர்த்துக்கணுமே தவிர ரைஸ் கூட அதை சேர்த்துக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ தட் ஷுட் பி த சேஞ்ச் விச் வில் ஹெல்ப். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக அப்படி தான் இருந்திருக்கோம், மாறிட்டோம். இப்போ திருப்பி நம்ம டுவர்ட்ஸ் தட் வி ஷுட் கோ தட்ன்றது தான். ஆர்டர் ஆஃப் ஈட்டிங்னு ஒன்று இருக்குங்க. ஆர்டர் ஆஃப் ஈட்டிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆர்டர் ஆஃப் ஈட்டிங் எப்படின்னா, முதல்ல எந்த உணவு போய் சாப்பிட்றது. இப்போ ஆர்டர் ஆஃப் ஈட்டிங்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணலாம். முதல் ஒரு தட்டு இருக்குது, போனோன்னே சாதத்து மேலே ஃபஸ்ட்டு கை வைக்கக்கூடாது, ரைஸ் மேலே கை வைக்கக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும். ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்ணும். ஈவன் உங்களால் முடிஞ்சுன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால என்ன அட்வான்டேஜ் ஆகும்னா, அது லேயர் ஆகிடும் அப்டமனில். நீங்கள் நெக்ஸ்ட் சாப்பிட்ற அளவு வந்து கம்மியாயிடும். செகண்ட் என்ன சாப்பிட்ணுன்னா, நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட் சாப்பிட்ணும், எக் சாப்பிட்ணும், அப்புறம் நீங்கள் என்ன சிக்கன் சாப்பிடணும். லாஸ்ட்டில் தான் தேர்ட் பாயிண்ட்டில் தான் நீங்கள் ரைஸ் மேலே கை வைக்கணும். ஃபஸ்ட்டு ரைஸ் மேலே கை வச்சு போனீங்கன்னா நீங்கள் வால்யூம் ஆஃப் ஃபுட் அதிகமாக சாப்பிட்ருவீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெஜிடபிள் சாப்பிட்டுட்டு ரைஸ்குள்ளே போனீங்கன்னா கம்மியாவீங்க. அப்புறம் எண்டிங் பார்ட்டில் வந்து கண்டிப்பாக இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் சொல்லக்கூடிய, நம்ம ஊர்லெலாம் ஃபஸ்ட் எடுத்தனே சாதம், சாம்பார், தயிர் அது முடிக்கிறாங்க இல்லையா, தயிரெல்லாம் நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. கட் ஹெல்த், அதாவது நம்ம வயிறு குடல் நல்லா இருந்தால் தான் இந்த ஹார்மோன் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஃபைனலாக முடிக்கும்போது அந்த தயிர் மோரில் போய் முடிக்கும்போது பெஸ்ட் ஆப்ஷன் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் ஈட்டிங்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் இட்லி சாப்பிட்டா எப்படி சார் சாப்பிட்றது, சப்பாத்தி சாப்பிட்டா எப்படி சார் சாப்பிட்றது அப்படின்னு ப்ராப்ளம் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்ணும்னா, சாலட் சாப்பிடணும். சாலட், சம் பீசஸ் ஆஃப் சாலட்ஸ், வெள்ளரிக்காய், 2 பீசஸ் ஆஃப் வெங்காயம், சம் ஃபியூ வந்து ஒரு 2 பீஸ் வந்து டொமேட்டோ, அது மாதிரி நீங்கள் அந்த ஃபைபர்ஸ் இருக்கக்கூடிய அந்த சாலட் சாப்பிட்டு நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா சுகர் ஸ்பைக்கிங் கம்மியாகும், ஃபைபர்ஸும் நம்ம நிறைய கிடச்சிடும். நம்மளுக்கு மலச்சிக்கல் மாதிரி பிரச்சனையும் வராமல் இருக்கலாம். ஆர்டர் ஆஃப் ஈட்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரோட்டீன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், அப்புறமா தான் மற்றதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். சாலட்ஸ் கண்டிப்பாக உங்கள் டயட்டில் டெய்லி இருக்கணும். அதே மாதிரி மற்ற காய்கறிகள் தான் மெயினாக இருக்கணும். கூட தான் நீங்கள் ரைஸையோ சப்பாத்தியோ கூட தொட்டுக்கணுமே தவிர அந்த ஃபைபர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே சட்டைட்டி வந்துடும் சார், பசி அடங்கிடும். ஸோ வி வில் நாட் புஷ், நம்ம ஜாஸ்தி அதுக்கு மேலே போக மாட்டோம். நம்ம பந்தியே எடுத்துக்கோங்க, கல்யாண பந்தி போய் உட்காந்துனா ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் தான் வைக்கிறாங்க, அப்புறம் தான் வந்து அரிசி போடுறாங்க, அதுக்கப்புறம் தான் குழம்பு ஊற்றுறாங்க. கோர்ஸ் கொஞ்சம் ஸ்வீட் கொடுக்குறாங்க, அதை கொஞ்சம் சைடில் வச்சுட்டு, பட் ஃபஸ்ட்டு வந்து சார் சொன்னபடி அதுதான் நம்ம ட்ரெடிஷ்னலாக கரெக்டாக தான் இருந்திருக்கோம். தட் டு பி பாயிண்ட். இப்போ அப்படியே அந்த ஸ்டைல் மாறிக்கிட்டே வருது. மோர் வி அடாப்டட் பேக், இட் வில் பி பெட்டர். இப்போ மருந்து கம்பெனிலாம் இப்போ ஒரு பேக்கெட்டில் ஃபைபர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு முன்னாடி 11 o'clock ஒரு கிளாஸில் மோர்லேயோ இல்லை தண்ணியிலையோ கலந்து குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் உங்களோட இன்டேக் குறைக்கணும்னு சொல்கிறது. சார் சொன்னதை மருந்து கம்பெனி மருந்தாக்கி விற்கிறாங்க. அதுவும் in addition to protein, fiber intake is very very important. Probiotics, தயிர், இது மாதிரி வேறு நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. அது மோர் ப்ரோபயோட்டிக்ஸ் த கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழைய சோறு. பழைய சோறு தான் ப்ரோபயோட்டிக்ஸ் த கிங்.
ஆக்சுவலாக நம்ம பழைய ஆளுங்கெல்லாம் யார் பெட்டராக இருந்தாங்கன்னா பழைய சோறு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டாக இருந்திருப்பாங்க. அவங்க பழைய சோறு மட்டும் சாப்பிட மாட்டாங்க. அது கூட வந்து ஒரு 2 பீஸ் ஆஃப் வெங்காயம், ஒரு ஒரு பச்சை மிளகா அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு வேண்டிய வந்து நார்ச்சத்து, அந்த நியூட்ரிஷன்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கிடச்சிடுது. பழைய சோறில் இருக்கிறதுடைய ப்ரோபயோட்டிக்ஸ் எந்த உணவுலுமே இல்லை. வயிறு பிரச்சனையில் ஆரம்பித்து, அல்சர் பிரச்சனையில் ஆரம்பித்து, அது ஹார்ட் பிரச்சனை வரைக்குமே தடுக்கக்கூடிய பெரிய இது வந்து ப்ரோபயோட்டிக்ஸில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து ஒரு நாள் முன்னாடியே அந்த சாதத்தை வடித்து நல்லா ஊற வச்சு நொதித்தல் சொல்கிறோம் தமிழில். நொதித்த உணவுகள் எந்த வகையான உணவு சாப்பிட்டாலும் கட் ஹெல்த் நல்லாவும், இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காகவும், ஹார்ட் டிசீஸ், ஈவன் அத்திரோஸ்க்ளரோசிஸ் உடைய பிளாக்ஸ் வரதெல்லாம் கூட தடுக்க முடியும். அதையும் ப்ராசஸ் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் இப்போது. பழைய சோறு இப்போது எல்லா வால்மார்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் இப்போ ரெகுலர்லி அவைலபிள். இப்போது இங்கே வந்து எல்லாருமே ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஜென்ரலாக பார்க்கும்போது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று நைட் டைமில் போய் சாப்பிட்றாங்க. உங்களோட பசங்க உங்கள் பசங்க வீட்டில் இருக்க பசங்களே போய் நைட் டைமில் 12 மணிக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, 12 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றாங்க, 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். மிட் நைட் பிரியாணி. ஸோ வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து எது பண்ணக்கூடாது அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் வந்து யங் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு.